கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு ஸ்கேம் ரிலேட்டடாக தான் பேச போகிறோம். இது வந்து ஸ்கேம் சொல்லிட்டு அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணல, ஓகேங்களா? பட் இதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ், இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஹைலி ரிஸ்க்காக இருக்குது, ஹைலி டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப், ஓகேங்களா? FINDERR, ஃபைண்டர். ஃபைண்டர்னா ER மட்டும்தான் வரும், இது எக்ஸ்ட்ரா ஒரு ஆர் ஓகேங்களா? ஃபைண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஒன்று வந்து ரீசெண்டாக நிறையவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட MyV3 ஆட்ஸ் மாதிரி தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப் வந்து எங்கே ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, ஆந்திரா சைடு, தெலுங்கானா சைட்லாம் ஆரிஜின். இது அங்கேருந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலும் நிறைய இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மெதாதமான உண்மை. ஸோ இதில் இருக்கிற பிளான்ஸ்க்கும் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்க்கும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 600 பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 600 ரூபா கொடுத்து இதில் பிளான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து 5 லெவல்ஸ் இருக்குது. லெவல் 1ல் டீம் 10, 1 2 3 4 5 5 லெவலு. டீம் பார்த்தீங்கன்னா 10, 50, 250, 1500, 3000 வரைக்கும் உங்கள் டீமு. போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் 4 rupees, மீதி 4 லெவல்லையுமே வந்து 2 ரூபா போனஸ். டெய்லி மினிமம் 40 rupees வந்து மேக்ஸிமம் 5th லெவலில் 6000. ஸோ 40, 100, 500, 3000, 6000 சொல்லிட்டு பிரேக்கப் இருக்குது. கேப்பிங் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, சீலிங் அமௌண்ட். பேங்க்கில் கூட இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது வந்து கேப்பிங் அப்படிங்கிறாங்க. 500, 1000, 2000, 4000 அண்ட் 6000 அப்படிங்கிறாங்க. இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் விட்ராவல் வந்து 300 ரூபா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் வேலெட்டில் 300 இருந்தால் தான் மினிமம் அமௌண்ட்டு விட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. IMPS டெய்லி பண்ணுறாங்க. டைமிங் வந்து 11லேருந்து 4க்குள்ளே நீங்கள் வந்து விட்ராவலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 2% மினிமம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, ஓகேங்களா? மினிமம் 2% ஆட் பண்ணால் தான் உங்களால் விட்ராவே பண்ண முடியும், இல்லை விட்ரா பண்ண முடியாது, எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5% TDS, 10% வந்து அட்மின் விட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 15% நான் வேறு சில வீடியோஸில் பார்க்கும்போது அவங்க GST அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? GSTயில் 15%லாம் சர்வீஸுக்கு வாய்ப்பே இல்லை, வரவே வராது. அப்படி ஒரு ஸ்லாபே எனக்கு கிடையாது. 15% ஸ்லாபே GSTயில் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இவங்க 15% சொல்லிட்டு MyV3 ஆட்ஸில் கூட ரீசெண்டாக பார்த்தேன். அதில் வந்து GST அமௌண்ட் பர்சன்டேஜ் வந்து 15% GST அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. 15%ல் GSTயில் டேக்ஸ் ஸ்லாபே, டேக்ஸ் பர்சன்டேஜே கிடையாது, ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா போனஸ், நீங்கள் ஏர்ன் பண்ணுற போனஸை வச்சு ரீடாப் அப் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. டாப்அப்பா அது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் 600 கொடுத்து பே பண்ணுறீங்களா, அதுக்கான வேலிடிட்டி 60 days தான். அகைன் 2 மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் 600 கொடுத்து நீங்கள் ரெனியூ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு டைம் ரெனியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் இருக்கிற லெவல் 5 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் உங்கள் மூலியமாக இன்கேஸ் நீங்கள் லெவல் 5 வரைக்கும் போகிறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் மினிமம் வரும் அப்படின்ட்டு பார்ப்போம், ஓகேங்களா? மினிமம் அவங்க கொடுக்குற க்ரைட்டீரியா ஒவ்வொருத்தர் 2% ஆட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் 600 கொடுத்து ஆட் ஆவீங்க, உங்களுக்கு கீழே 2% ஆட் பண்ணுவீங்க. ஸோ உங்கள் மூலிமா 1800 கம்பெனிக்கு வரும். அந்த 1800ல் 600 வந்து உங்களை ஒருத்தர் ரெஃபர் பண்ணார்ல, அவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா? வெளியே சொல்லாத விஷயங்கள் சொல்கிறேன். அப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் 1200 இருக்கும், ஓகேங்களா? ஏன் 1200 இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு கீழே 2 பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, அவங்களோட அமௌண்ட் உங்களுக்கு லாக் ஆகும். கீழே இருக்கிறவங்க வேறு யாருனா 2 பேர் ரெஃபரல் கொடுத்தா தான் அவங்களுக்கு அமௌண்ட் ஏர்னிங்கே வரீங்களா, வராது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ எனக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 600 கொடுத்து பே பண்ணுறேன். எனக்கு இப்போ நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கீழே 2 பேர் ஆட் பண்ணணும், 1200. இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் 1800 இருக்கும். இந்த 1800ல் 600 வந்து எனக்கு மேலே ஒருத்தர் என்னை ரெஃபர் பண்ணார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு போயிடும். மீதி 1200 என்னோட அக்கௌண்ட்டில் லாக் ஆகிடும். எனக்கு கீழே இருக்கிற 1200 கொடுத்து பே பண்ண 2 பேரோட அக்கௌண்ட் வந்து 0 இருக்கும். ஏன்? அவங்க எக்ஸ்ட்ரா 2 பேரை வந்து ஆட் பண்ணணும். அப்படி அவங்க 2 பேரை ஆட் பண்ணால் தான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். அப்போது அவங்க கொடுத்த 600 என்னோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ 1200 நீங்கள் உங்கள் ரெஃபரல் மூலிமா வரதை வச்சு தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ஹிடன் டெக்னிக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற இன்னும் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் மினிமம் 2% ஆட் பண்ணே போவோம். லெவல் 5 வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க, எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ லெவல் 1ல் 600, லெவல் 2ல் 2 பேர் 600 எனக்கு கீழே 2 பேர், ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே 4 பேர் வருவாங்க. 2 பேர் என்ன பண்ணணும், 2 பேர் ஆட் பண்ணணும். 4 பேர் ஆகும். 4 8 ஆகும். 8 16 ஆகும். 16 32 ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 32 பேரை இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுவீங்க. இந்த 32 பேரில் லெவல் 5 வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா மினிமம் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 37,800 ரூபா
உங்கள் மூலயமா அவருக்கு அந்த 2 மாதத்துக்கான இன்கம், அந்த 2 மாதத்துக்கான 37,800ல் நீங்கள் மினிமம் 40 ருபீஸ் அப்படின்ட்டு கணக்கு வச்சிங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட், 40 × 60 2,400 ஓகேங்களா. இந்த 2,400 எப்போ வரும்? நீங்கள் 1,200 கொடுத்து உள்ளே போகணும். 1,200 கொடுத்து உள்ளே போகிறீங்க அப்படிங்கும்போது 1,200 நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு கீழே ரெஃபரல்ஸோட அமௌண்ட் தான் உங்களுக்கு வரும் இன்டெரக்டாக, கரெக்டுங்களா. ஸோ அதுதான் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். ஸோ அது மூலிமா போகும்போது உங்களுக்கு வந்து 2,400 தான் வரும் அப்படிங்கிறாங்க. அண்ட் திருப்பியும் நீங்கள் டாப் அப் பண்ணும்போது அகைன் நீங்கள் அந்த பர்சன்ஸை திருப்பியும் 2 பேர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. இவங்க ஜிஎஸ்டியில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த ஸ்கேம் ரிலேட்டாக நிறைய பேசிட்டு இருக்கோங்க, ரைட்டுங்களா. இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சில டைமில் என்ன ஆகும், ஒரு சின்ன ஃபீல் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தனியாளாக நின்றுக்கிட்டு நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க, ஓகேங்களா. ஒரு வார், ஓகேங்களா. அந்த வாரில் நமக்கு எதிர்த்து 1000 பேர் நிற்கிறாங்க. அந்த 1000 பேரில் ஃபஸ்ட்டு இருக்கிற 500 பேர் வந்து அந்த ஸ்கேமில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதை தாண்டி போனீங்கன்னா மீதி 500 பேர் 250 பேர் வந்து அந்த ஸ்கேம் கம்பெனியோடைய ப்ரொப்ரைட்டர்ஸாக, பார்ட்னர்ஸாக இருப்பாங்க, டைரக்டர்ஸாக இருப்பாங்க. அதை தாண்டி மீதி 250ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேம் ரிலேட்டடாக வந்து ப்ராக்சிஸாக இருப்பாங்க. ப்ராக்சினா அவங்க வந்து இன்டெரக்டாக வந்து அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு, எங்களுக்கு அமௌண்ட் வந்துருச்சு, நான் இவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டேன், நான் கார்லாம் வாங்கிட்டேன், பைக்லாம் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களா இருப்பாங்க. அதையும் தாண்டி போனீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 பேர் அவங்க தான் அந்த ஒரு மாஃபியா குரூப்பாகவே இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தராக நான் நின்று பேசி இங்கே வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான. பட் எல்லாத்துக்கும் மேலே ஸ்கேம் இல்லாத ஒரு சொசைட்டி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது யதார்த்தமான. எல்லாத்துக்கும் மேலே ஸ்கேம் இல்லாத ஒரு கம்பெனியை ஸ்கேம் இல்லாத ஒரு கண்ட்ரியை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலுடைய ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபைண்டர் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆர்ஜின் வந்து தெலுங்கானா, ஆந்திரா சைடு அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் ஸ்லோவாக பிக்கப் ஆகிட்டு வந்து தெலுங்கானா, ஆந்திராவில் இருக்கும் நார்மல் பப்ளிக் தான். நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ் பீப்புள் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் தாண்டி எல்லாருமே அங்கேயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அங்கேயும் வந்து ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணி கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்களும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது இது வந்து ஒரு ஜென்ரல் வீடியோவாக இதை மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய அமௌண்ட்டை தான் திருப்பி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரியும் கிடையாது, ஆப் ஸ்டோரியும் கிடையாது. இது வந்து இல்லீகலாக ஒரு லிங்க் மூலியமாக தான் டவுன்லோட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இதில் 600 கொடுத்து பே பண்ணணும், லிங்க் கொடுப்பாங்க, டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதால இது வந்து பெரிய மேஜர் திங் அப்படிங்கிறது எதுவுமே சோஃபார் இல்லை. ஒரு கிளியர் பிஸ்னஸ் பிளான் இல்லாத ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா காசு வரும் அப்படிங்கிறாங்க. த பேசிக் கொஷின் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் எதுக்கு? நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோன்னா அது இருக்கிற பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்றாங்க. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கறதால எனக்கு மணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தினாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா மணி வரும் அப்படின்னு சொன்னால் பெரிய நெட்வொர்க்ஸ், பெரிய சேனல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய மெயின் மோட்டிவே வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும், அந்த சர்வீஸை அவைல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான். அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நான் இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான. இன்றைக்கி இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.